ஹலோ கைஸ், வெல்கம் டு எம்எஸ்டி அகாடமி. ஸோ நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிக்ஸ்த்து தமிழ் புக்கில் இயல் 3 தான் பார்க்க போகிறோம். ஸோ ஆல்ரெடி இயல் 1 அண்ட் இயல் 2க்கு வந்து வீடியோஸ் அப்லோட் பண்ணியிருக்கோம். ஸோ போய் மறக்காமல் பாருங்கள். ஸோ இன்னைக்கு வந்து என்ன பார்க்கலாம் இந்த வீடியோவில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இயல் 3 பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் என்ன செயல் கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அறிவியல் ஆத்திச்சூடி கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த அறிவியல் ஆத்திச்சூடி எழுதினது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நெல்லை சு. முத்து தான் எழுதியிருக்காரு. ஸோ அறிவியல் ஆத்திச்சூடியோட ஆசிரியர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நெல்லை சு. முத்து. ஸோ ஆத்திச்சூடி அப்படின்றது அகர வரிசையில் அறிவுரைகளை சொல்லும் இலக்கியம் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ஆத்திச்சூடி எழுதினது வந்து ஔவையார் தான் எழுதியிருப்பாரு. ஸோ அதுவே வந்து பார்த்தீங்கன்னா, புதிய ஆத்திச்சூடி எழுதினது பாரதியார். ஸோ பாரதியார் வந்து புதிய ஆத்திச்சூடி அப்படின்றது வந்து காலத்துக்கேற்ற அறிவுரைகளை வந்து கூறும் வகையில வந்து எழுதியிருப்பாரு. ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, அறிவியல் ஆத்திச்சூடி எழுதினது யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நெல்லை சு. முத்து. ஆத்திச்சூடி எழுதினது ஔவையார். புதிய ஆத்திச்சூடி எழுதினது வந்து பாரதியார். அதுவே அறிவியல் ஆத்திச்சூடி எழுதினது யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நெல்லை சு. முத்து. ஸோ இதுல இயன்ற வரை அப்படின்னா என்னன்னா, முடிந்த வரை அப்படின்னு சொல்லுவோம். இயன்ற வரை அப்படின்னா முடிந்த வரை. ஒருமித்துனா ஒன்றுபட்டு அப்படின்னு அர்த்தம். ஔடதம் அப்படின்னா மருந்து அப்படின்னு சொல்றோம். ஔடதம் அப்படின்னா மருந்து அப்படின்னு பொருள். ஸோ இதுல ஆசிரியர் குறிப்பு பார்த்தீங்கன்னா, தம்மை ஒத்த அலைநீளத்தில் சிந்திப்பவர் அப்படின்னு சொல்லிட்டு நெல்லை சு. முத்துவ சொன்னது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அப்துல் கலாம் அவர்கள் தான் வந்து பாராட்டியிருப்பாரு. ஸோ தம்மை ஒத்த அலைநீளத்தில் சிந்திப்பவர் அப்படின்னு நெல்லை சு. முத்துவ பார்த்தீங்கன்னா அப்துல் கலாம் அவர்கள் வந்து பாராட்டியிருப்பாரு. இவர் வந்து அறிவியல் அறிஞர் மற்றும் கவிஞரா இருந்திருக்காரு. எங்கெல்லாம் வேலை பார்த்திருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விக்ரம் சாராபாய் விண்வெளி மையம், சதீஷ் தவான் விண்வெளி மையம், இந்திய விண்வெளி மையம் ஆகிய இடங்கள்ல வந்து அவர் வேலை பார்த்திருப்பாரு. ஸோ விக்ரம் சாராபாய் விண்வெளி மையம், சதீஷ் தவான் விண்வெளி மையம், இந்திய விண்வெளி மையம் போன்ற நிறுவனங்களை வந்து பணியாற்றியிருக்காரு. அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா, இவர் வந்து கவிதைகள், கட்டுரைகள்லாம் நிறைய எழுதியிருக்காரு. 80க்கும் மேற்பட்ட நூல்கள் வந்து எழுதியிருக்காரு அப்படின்னு சொல்றாங்க. நெல்லை சு. முத்து வந்து 80க்கும் மேற்பட்ட நூல்கள் வந்து எழுதியிருக்காரு அப்படின்னு சொல்றாங்க. ஸோ உடல் நோய்க்கு ஔடதம் தேவை. ஔடதம்னா என்னன்னா மருந்து அப்படின்னு சொல்லுவோம். ஸோ நண்பர்களுடன் ஒருமித்து விளையாடு அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ஒருமித்துனா ஒன்றுபட்டு விளையாடு அப்படின்னு அர்த்தம். கண்டறி அப்படின்னா கண்டு பிளஸ் அறி அப்படின்னு சொல்லுவோம். ஆவண்ணா தான் இதுக்கான ஆன்சர். ஓய்வற அப்படின்னா ஓய்வு பிளஸ் அற அப்படின்னு சொல்றோம். ஸோ ஓய்வு பிளஸ் அறனா ஆனா தான் இதுக்கான ஆன்சர். ஏன் பிளஸ் என்று அப்படின்னா ஏன் என்று அப்படின்னு சொல்லி வரும். இதுக்கு வந்து ஆவண்ணா தான் வந்து ஆன்சர். ஔடதம் பிளஸ் ஆம் அப்படின்னா ஔடதமாம் அப்படின்னு சொல்லி வரும். ஔடதம் பிளஸ் ஆம் ஔடதமாம். ஔடதமாம் அப்படின்னு வரும். ஸோ ஔடதமாம் அப்படின்னா ஆனா தான் இதுக்கான ஆன்சர். ஸோ எதிர்ச்சொற்களை பொறுத்து கொடுத்துருக்காங்க. ஸோ அணுகு அப்படின்னா விலகு அப்படின்னு சொல்லுவோம். ஐயம் அப்படின்னா தெளிவு. ஊக்கம் அப்படின்றதோட எதிர்ச்சொல் பார்த்தீங்கன்னா சோர்வு அப்படின்னு சொல்லுவோம். உண்மை அப்படின்னா பொய்மை. அணுகு, விலகு, ஐயம், தெளிவு, ஊக்கம், சோர்வு, உண்மை, பொய்மை அப்படின்னு சொல்றோம். ஸோ அதுக்கு அடுத்த செய்யுள் பார்த்தீங்கன்னா, அறிவியலால் ஆள்வோம் அப்படின்னு சொல்லி இது எழுதுனது யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாடநூல் ஆசிரியர் குழு தான் வந்து எழுதியிருக்காங்க. ஸோ இதுல பார்த்தீங்கன்னா, வானை அளப்போம், கடல் மீனை அளப்போம், சந்திர மண்டலத்தியல் கண்டு தெளிவோம், சந்தி தெருப்பெருக்கும் சாத்திரம் கற்போம் அப்படின்னு சொன்னது யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாரதியார் தான் சொல்லியிருப்பாரு. வானை அளப்போம், கடல் மீனை அளப்போம், சந்திர மண்டலத்தில் கண்டு தெளிவோம், சந்தி தெருப்பெருக்கும் சாத்திரம் கற்போம் அப்படின்ற மாதிரி எழுதுனது யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாரதியார். மனிதன் எப்போதும் உண்மையையே உரைக்கின்றான். இக்கு வரும் இந்த இடத்துல. ஸோ உரைக்கின்றான் அப்படின்றதான் சரியான விடை. ஆழக்கடல் என்னும் சொல்லை வந்து பிரித்து எழுத கிடைப்பது என்ன அப்படின்னா, ஆழம் பிளஸ் கடல் அப்படின்னு சொல்லுவோம். ஈயனா தான் வந்து இதுக்கான ஆன்சர். விண்வெளி அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா விண் பிளஸ் வெளி அப்படின்னு சொல்லி பிரிப்போம். ஆவண்ணா தான் ஆன்சர் இருக்கு. நீலம் பிளஸ் வான் அப்படின்னா நீலவான் அப்படின்னு சொல்லி வரும். இதுக்கு பாத்தீங்கன்னா ஈனா தான் ஆன்சர். இல்லாது பிளஸ் இயங்கும், இல்லாது இயங்கும் அப்படின்னு சொல்லி வரும். இல்லாது இயங்கும் அப்படின்னா ஈனா தான் ஆன்சர். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா, கணியனின் நண்பன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு உரைநடை மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் என்ன கொடுத்துருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா, எந்திரங்கள் பற்றி கொடுத்துருப்பாங்க. ஸோ எந்திர மனிதன் அப்படின்னு சொல்லிட்டு ரோபோ பற்றி கொடுத்துருப்பாங்க. ஸோ ரோபோ அப்படின்ற சொல் வந்து முத யார் உருவாக்குனா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காரல் கபக் அப்படின்றவர் தான் செக் நாட்டை சேர்ந்த நாடக ஆசிரியர். ஸோ காரல் கபக் தான் 1920ல பார்த்தீங்கன்னா நாடகம் ஒன்று எழுதியிருப்பாரு. அப்போ ரோபோன்ற சொல் வந்து முதல்ல அதில் பயன்படுத்தியிருப்பாரு. ரோபோன்ற சொல்லுக்கு அடிமை என்று பொருள் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ ஒரு தொழிற்சாலையில வந்து ரோபோக்கள்லாம் வேலை செய்யற மாதிரி நாடகங்கள் அமைச்சு இவர் எழுதியிருப்பாரு.
ரோபோ அப்படின்ற சொல்லுக்கு அடிமை என்று பொருள். இத வந்து ஃபர்ஸ்ட் எழுதினது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பயன்படுத்தினது காரல் கபக் தான் வந்து பயன்படுத்தியிருக்காரு. இவர் செக் நாட்டு குடியரசர் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ மனிதர்கள் தம் வேலைகளை எளிதாக செய்ய முதல்ல வந்து எந்திரங்களை கண்டுபிடித்தனர். அவற்றை இயக்குவதற்கு வந்து எந்திரங்களா இருந்தா கூட அவற்றை இயக்குவதற்கு மனித ஆற்றல் தேவைப்பட்டது. ஸோ அந்த குறைய போக்குறதுக்காக தான் மனிதன் கண்டுபிடித்தவை வந்து தானியங்கிகள் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ தானியங்கிகள் அப்படின்றப்ப வந்து பார்த்தீங்க அப்படின்னா, தானியங்கி அப்படின்றப்ப அதோட ஒரு கணினி இருக்கும். ஸோ தானியங்கிகளோட செயல்களை வந்து இந்த கணினி வந்து கட்டுப்படுத்தும் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ தானியங்கி அப்படின்னு எடுத்துட்டோம்னா, ஸோ இதுக்கும் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அ கைகள், கால்கள், அப்புறம் சூழ்நிலைகளை உணர்வதற்கான நுண்ணுணர்வு கருவிகள் ஆகியவற்றுடன் இவை உருவாக்கப்படுகிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ மனித முயற்சிகளுக்கு மாற்றாக தானே இயங்கும் எந்திரம் தான் தானியங்கியாம். இவை வந்து தோற்றத்தால் மனிதர் போல இல்லாமல் இருக்கலாம். ஆனாலும் மனிதர்களைப் போல செயல்களை நிறைவேற்றும் அப்படின்னு சொல்லிட்டு பிரிட்டானிக்கா கலைக்களஞ்சியம் தான் தானியங்கிகளுக்கு விளக்கம் தருகிறது அப்படின்னு சொல்றாங்க. ஸோ தானியங்கிகளுக்கு விளக்கம் தருவது எது அப்படின்னா, பிரிட்டானிக்கா கலைக்களஞ்சியம். இது வந்து மனிதர்கள் மாறி தோற்றத்துல இல்லாம இருந்தாலும், ஸோ மனிதர்கள் போல செய்யற எல்லா செயல்களையும் செய்யும் அப்படின்ற மாரி சொல்லியிருப்பாங்க. ஸோ எந்திர மனிதர்களுக்கும் தானியங்கிகளுக்கும் உள்ள வேறுபாடு என்ன அப்படின்னா, செயற்கை நுண்ணறிவு தான். ஸோ செயற்கை நுண்ணறிவு பார்த்தீங்கன்னா, எந்திர மனிதர்களுக்கு வந்து இருக்கும். தானியங்கிகளுக்கு வந்து இருக்காது. ஸோ பார்த்தீங்கன்னா, செயற்கை நுண்ணறிவோட வலிமையை நீ அறிந்து கொள்ள வேண்டுமா? ஒரு நிகழ்ச்சியை கூறுகிறேன். 1997ஆம் ஆண்டு மே மாதம் சதுரங்க போட்டி ஒன்று நடைபெற்றது அப்படின்னு சொல்றாங்க. ஸோ 1997ஆம் ஆண்டு மே மாதம் வந்து சதுரங்க போட்டி ஒன்று நடைபெற்றது. அதுல வந்து உலக சதுரங்க வெற்றியாளர் வந்து கேரி காஸ்பரோவ் கலந்து கொண்டார். ஸோ அவரோட கலந்துக்கிட்டது எதுன்னு பார்த்தீங்கன்னா, ஐபிஎம் நிறுவனம் உருவாக்கிய டீப் ப்ளூ அப்படின்ற ஒரு மீத்திறன் கணினி. மீத்திறன் கணினினா சூப்பர் கம்ப்யூட்டர் வந்து போட்டியிட்டது அப்படின்னு சொல்றாங்க. அந்த போட்டியில ஜெயிச்சது யாருன்னா, டீப் ப்ளூ தான் வெற்றி பெற்றது அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இது எப்ப நடந்ததுன்னா, 1997 மேல வந்து உலக சதுரங்க வெற்றியாளர் யார் அப்படின்னா, கேரி காஸ்பரோவ். அவரோட போட்டி போட்டது வந்து ஐபிஎம் உருவாக்கிய டீப் ப்ளூ அப்படின்ற ஒரு மீத்திறன் கணினி. ஸோ அதுல வெற்றி பெற்றது எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டீப் ப்ளூ தான் வெற்றி பெற்றது அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, உலகிலேயே முதலாக ஒரு ரோபோவுக்கு குடியுரிமை வழங்கிய நாடு எது அப்படின்னா, சவுதி அரேபியா. ஸோ அந்த ரோபோவோட பேர் என்ன அப்படின்னா, சோஃபியா. ஸோ ஐக்கிய நாடுகள் சபை வந்து புதுமைகளின் வெற்றியாளர் அப்படின்ற பட்டத்தை வந்து சோஃபியாவுக்கு வந்து குடுத்திருக்காங்க அப்படின்றாங்க. ஸோ உயிரில்லாத ஒரு பொருளுக்கு வந்து ஐநா சபை பட்டம் வழங்குவதும் இதுதான் முதல் முறை அப்படின்ற மாரி சொல்லியிருக்காங்க. ஸோ அடுத்து வந்து சரியான விடையை தேர்ந்தெடுத்தலுக்கு பார்க்கலாம். நுட்பமாக சிந்தித்து அறிவது வந்து நுண்ணறிவு அப்படின்னு சொல்றோம். தானே இயங்கும் எந்திரம் வந்து தானியங்கி அப்படின்னு சொல்லுவோம். நின்றிருந்த அப்படின்னா, இது எப்படி பிரிப்போம் அப்படின்னா, நின்று பிளஸ் இருந்த அப்படின்னு சொல்லி பிரிப்போம். இதோட ஆன்சர் பார்த்தீங்கன்னா, ஆவண்ணா தான். அவ்வுருவம் அப்படின்னா, பிளஸ் உருவம் அப்படின்னு சொல்லி பிரிப்போம். ஆவண்ணா தான் இதோட ஆன்சர். அப்புறம் மருத்துவம் பிளஸ் துறை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மருத்துவத்துறை அப்படின்னு சொல்லுவோம். ஸோ மருத்துவத்துறை இத்து வரும். ஸோ இதுக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா, இயன்னா. செயல் பிளஸ் இலக்க என்பதனை சேர்த்து எழுத செயல் இலக்க அப்படின்னு சொல்றோம். செயல் இலக்க அப்படின்னா ஆனாதான் ஆன்சர். நீக்குதல் என்ற சொல்லோட எதிர்ச்சொல் பாத்தீங்கன்னா சேர்த்தல் அப்படின்னு சொல்றோம். ஈயனா தான் இதுக்கான ஆன்சர். எளிது என்னும் சொல்லோட எதிர்ச்சொல் பாத்தீங்கன்னா எளிது அரிது அப்படின்னு சொல்லுவோம். ஆனாதான் இதுக்கான ஆன்சர். மனிதன் தன் வேலைகளை வந்து எளிதாக்க கண்டுபிடித்தவை வந்து என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா எந்திரங்கள் அப்படின்னு சொல்றாங்க. தானியங்கிகளுக்கும் எந்திர மனிதர்களுக்கும் இடையே உள்ள முக்கிய வேறுபாடு வந்து செயற்கை நுண்ணறிவு அப்படின்னு சொல்லுவோம். ஸோ உலக சதுரங்க வீரரை வெற்றி கொண்ட மீத்திரன் கணினியோட பெயர் வந்து என்னன்னா டீப் ப்ளூ அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இது வந்து ஐபிஎம் நிறுவனம் உருவாக்குனது தான் டீப் ப்ளூ. சோஃபியா ரோபோவுக்கு குடியுரிமை வழங்கிய நாடு எது அப்படின்னா சவுதி அரேபியா. ஸோ அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஒளி பிறந்தது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அப்துல் கலாமோட ஒரு நேர்காணல் மாதிரி குடுத்திருப்பாங்க. ஸோ மாணவர்களுக்கும் அப்துல் கலாமுக்கும் நடந்த ஒரு நேர்காணல் மாதிரி இதுல இருக்கும். ஸோ அப்ப மாணவர்கள் வந்து அப்துல் கலாம் கிட்ட கேள்விகள் கேட்கிற மாதிரி இருக்கும். ஸோ அப்ப அறிவியல் மீது உங்களுக்கு ஆர்வம் ஏற்பட காரணமான முதல் நிகழ்வு எது ஐயா அப்படின்னு அப்துல் கலாம் கிட்ட கேட்கிறாங்க. அதுக்கு அப்துல் கலாம் சொல்றாரு, எனக்கு 10 வயது சிறுவனா இருந்தப்ப என் அறிவியல் ஆசிரியர் பறவைகள் எப்படி பறக்கின்றன அப்படின்றத விளக்கி கூறினார். அன்று முதல் வானில் பறக்க வேண்டும் என்பது என் வாழ்க்கையின் குறிக்கோள் ஆகிவிட்டது அப்படின்னு சொல்றாரு.
ஸோ என்னோட அறிவியல் ஆசிரியர் வந்து பறவைகள் எப்படி பறக்கின்றன அப்படின்றத வந்து எனக்கு விளக்கி சொன்னாரு. அதுக்கப்புறம் தான் எனக்கு வந்து வானில் பறக்க வேண்டும்ன்ற ஆசையே என்னோட வாழ்க்கையின் குறிக்கோள் ஆகிவிட்டது அப்படின்னு சொல்லிட்டு அப்துல் கலாம் சொல்லியிருப்பாரு. அடுத்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு மிகவும் பிடித்த புத்தகம் எது அப்படின்னு கேட்டப்ப, அப்துல் கலாம் வந்து தமிழில் திருக்குறள் எனக்கு மிகவும் பிடித்த நூலாகும் அப்படின்னு சொல்லி, அறிவு அச்சம் காக்கும் கருவி செறுவார்க்கும் உள்ளிழக்கல் ஆகா அரண் அப்படின்ற மாரி சொல்லியிருப்பாரு. அதே மாரி லில்லியன் வாட்சன் எழுதிய விளக்குகள் பல தந்த ஒளி அதுவும் எனக்கு வந்து மிகவும் பிடிக்கும். ஸோ அதை படித்தபோது தன்னம்பிக்கை, மகிழ்ச்சி, அறிவு ஆகிய 3யும் பெற்றேன் அப்படின்ற மாரி சொல்லியிருப்பாரு. ஸோ அப்துல் கலாம் அவர்களுக்கு வந்து மிகவும் பிடித்த நூல் எது அப்படின்னா திருக்குறள். இன்னொன்னு வந்து பார்த்தீங்கன்னா, லில்லியன் வாட்சன் எழுதிய விளக்குகள் பல தந்த ஒளி. அது 2மே வந்து பிடிக்கும் அப்படின்ருப்பாரு. அந்த லில்லியன் வாட்சனோட நூல்கள் வந்து படித்தப்ப, அறிவு, தன்னம்பிக்கை, மகிழ்ச்சி ஆகிய 3யும் பெற்றேன் அப்படின்ற மாரி சொல்லியிருப்பாரு. அதுக்கப்புறம் நீங்கள் மிகவும் மகிழ்ந்தது, அதாவது அப்துல் கலாம் அவர்கள் மிகவும் மகிழ்ந்த நிகழ்வாக சொன்னது வந்து எது அப்படின்னா, அதாவது போலியோனால் பாதிக்கப்பட்டவர்கள் வந்து 3 கிலோ எடையுள்ள செயற்கைக்கால்கள பொருத்தி கஷ்டப்பட்டப்ப, பாதுகாப்பு கருவிகளில் பயன்படுத்தப்படும் கார்பன் இலையை கொண்டு வெறும் 300 கிராம் எடையில வந்து செயற்கை கால்கள் உருவாக்கப்பட்டன. ஸோ எத வச்சு அப்டின்னா, கார்பன் இலை, அதாவது பாதுகாப்பு கருவிகள்ல பயன்படுத்தப்படும் கார்பன் இலையை கொண்டு வெறும் 300 கிராம் எடையில வந்து செயற்கை கால்கள் உருவாக்கப்பட்டன. அதனை அவர்கள் அணிந்து மகிழ்ந்தப்ப தான் எனக்கு மிகவும் பெருமகிழ்வை அளித்தது அப்டின்ற மாரி சொல்லியிருக்காரு. அதுக்கப்புறம் சுதந்திர இந்தியாவின் வெற்றிகளாக எதை கருதுகிறீர்கள் அப்படின்னு கேட்டப்போ, உணவு தன்னிறைவு. உணவு உற்பத்தியில வந்து தன்னிறைவு அடைஞ்சிருக்கோம். தகவல் தொழில்நுட்பத் துறையில வந்து மிகுதியான வளர்ச்சி அடைஞ்சிருக்கோம். அப்புறம் எவ்வகையான செயற்கைக்கோளையும் ஏவும் திறன் வந்து நம்மிடம் உள்ளது. அணு உலைகள் மூலம் மின்சாரம் தயாரிப்பதுல வந்து முன்னிலையில இருக்கோம். நவீன மருந்துகளும், பாரம்பரிய மருந்துகள்லாம் வந்து வளர்ச்சி பெற்றுள்ளன. பாதுகாப்பு துறையை பொறுத்தவரை அக்னி, பிருத்திவி ஏவுகணைகளை செலுத்துவதில வந்து வெற்றி பெற்றுள்ளோம். அந்த மாரி சொல்லியிருப்பார். அதாவது என்னன்னா, சுதந்திர இந்தியால வந்து இந்தியாவோட வெற்றிகளாக எதெல்லாம் சொல்றீங்க அப்படின்னப்ப வந்து, ஸோ உணவு உற்பத்தி, அதுக்கப்புறம் தகவல் தொழில்நுட்ப துறையில வந்து மிகுதியான வளர்ச்சி, செயற்கைக்கோள் ஏவும் திறன், அணு உலைகள்ல மூலம் மின்சாரம் தயாரிக்கிறது, நவீன மருந்துகள், பாரம்பரிய மருத்துவ முறையில இருக்கிற வளர்ச்சி, பாதுகாப்பு துறையில வந்து அக்னி, பிருத்திவி ஏவுகணைகளை செலுத்துவதில வெற்றி, இதெல்லாம் வந்து சொல்லியிருப்பாரு. ஸோ அதுக்கப்புறம் வந்து 100 ஆண்டுகளுக்கு பிறகு நம்ம இந்தியா எப்படி இருக்கும் அப்படின்னு அவர்கிட்ட கேட்டப்ப, 3 சிறப்புகளை பெற்றிருக்கும் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. 1000 வருடங்களுக்கு முன்பு நலந்தா பல்கலைக்கழகத்துல இருந்த மாதிரி ஒரு வலுவான கல்வி முறை இருக்கும் அப்படின்ருப்பாரு. அப்புறம் அனைத்து இயற்கை வளங்களுமே தீர்ந்து போயிருக்கும். ஆயினும் நாம் தயாரித்து அனுப்பிய செயற்கைக்கோள்கள் சூரிய சக்தியை பெற்று நமக்கு அளிக்கும் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. செவ்வாய் கோளில் மனித இனம் குடியேறி இருக்கும் அப்படின்னு இருப்பாரு. அப்ப நிலவுக்கு நீங்க எப்ப எங்களை எல்லாம் கூட்டிட்டு போறீங்க அப்படின்னு குழந்தைகள் கேட்பாங்க. அதுக்கு 525 கிலோ எடையுள்ள ஆளில்லா செயற்கைக்கோள இந்தியா நிலவுக்கு அனுப்பியுள்ளது. அடுத்த ஆண்டுகள்ல ஏவூர்திகள்ல மனிதர்களை வந்து நிலவுக்கு அனுப்புவோம் அப்படின்ற மாரி சொல்லியிருப்பாரு. அப்ப சூரியனுக்கு கூட செல்ல முடியுமான்னு கேட்டப்ப, சூரியனுக்கு வந்து அதிக வெப்பத்தை வெளியிட்டுக் கொண்டிருக்கிறது. ஸோ அந்த வெப்பத்தை தாங்கும் அளவுக்கு வந்து இன்றைய சூழல்ல வந்து நம்மட்ட கவசங்கள் இல்ல. ஸோ அந்த மாரி அதிகபட்ச வெப்பத்தை வந்து தாங்கும் அளவுக்கு கவசங்கள்லாம் கண்டுபிடிக்கப்பட்டுச்சு அப்படின்னா, சூரியனுக்கும் மனிதன் வந்து போகலாம் அப்படின்ற மாரி சொல்லியிருப்பாரு. ஸோ அதுக்கப்புறம் வந்து ஆம், உலகின் முதல் விஞ்ஞானிகள் அப்படின்னு அப்துல் கலாம் யார சொல்றாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குழந்தைகள தான் சொல்றாரு. உலகின் முதல் விஞ்ஞானிகள் என்று யாரை கூறலாம் அப்படின்னு கேட்டப்ப, குழந்தைகளாகிய நீங்கள் தான் வந்து இவ்வுலகின் முதல் விஞ்ஞானிகள் அப்படின்ற மாரி சொல்லியிருப்பாரு. ஸோ அடுத்து வந்து இலக்கணம் பார்க்கலாம். ஸோ இலக்கணம் பார்த்தீங்கன்னா, மொழி முதல், இறுதி எழுத்துக்கள் வந்து குடுத்திருக்காங்க. ஸோ இதுல வந்து என்ன என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது ஒரு சொல்லோட முதலிலும், இடையிலும், இறுதியிலும் வரும் எழுத்துக்கள். ஸோ எந்தெந்த எழுத்துக்கள்லாம் ஒரு சொல்லோட முதல்ல வரும், இடையில எந்தெந்த எழுத்துக்கள்லாம் வரும், வராது, இறுதியில எந்தெந்த எழுத்துக்கள்லாம் வரும் அப்படின்ற மாதிரி இதுல பார்க்கலாம். ஸோ மொழி முதல் எழுத்துக்கள்னா, மொழி என்பதற்கு சொல் என்ற பொருளும் உண்டு. மொழியோட முதலில் வரும் எழுத்துக்கள் வந்து மொழி முதல் எழுத்துக்கள் அப்படின்னு சொல்றாங்க. எந்தெந்த எழுத்துக்கள்லாம் மொழியோட முதல்ல வரும் அப்படின்னா, உயிரெழுத்து 12ம் வந்து முதலில் வரும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, க, ச, த, ந, ப, ம ஆகிய வரிசையில உள்ள எல்லா உயிர்மெய் எழுத்துக்களும் சொல்லின் முதலில் வரும் சொல்றாங்க. ஸோ உயிரெழுத்து 12மே வரும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, க, ச, த, ந, ப, ம. க, ச, த, ந, ப, ம. இந்த வரிசையில இருக்கிற எல்லா உயிர்மெய் எழுத்துக்களுமே முதல்ல வரும். அப்புறம் ஞ, ந, ய, வ ஆகிய உயிர்மெய் எழுத்து வரிசையில சில எழுத்துக்கள் மட்டும் தான் சொல்லின் முதலில் வரும் அப்படின்னு சொல்றாங்க. இந்த 4 இதுலயுமே. ஸோ அந்த 4 இது பார்க்கும்போது ஞ வரிசையில பார்த்தீங்கன்னா, ஞ என்னும் ஓர் எழுத்து மட்டுமே சொல்லின் முதலில் வருகிறது. ஞனம் அப்படின்னு சொல்றோம். ஸோ இக்காலத்துல வந்து இது எப்படி சொல்றோம்னா, அங்கனம், இங்கனம், எங்கனம் அந்த மாதிரி சொல்றோம்.
ஸோ அப்படின்ற வரிசையில வந்து ஞான்ற ஒரு எழுத்து மட்டும்தான் வந்து என்ன பண்ணும்னா சொல்லின் முதலில் வரும். அப்புறம் வரிசையில பாத்தீங்கன்னா ஞா, நா, நே, நோ ஆகிய 4 எழுத்துக்களும் வந்து சொல்லின் முதலில் வரும் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப வரிசையில 4 எழுத்துக்கள், வரிசையில 6 எழுத்துக்கள் வந்து சொல்லின் முதலில் வரும்னு சொல்லுவாங்க. வரிசையில வந்து பாத்தீங்கன்னா 8 எழுத்துக்கள் வந்து சொல்லின் முதலில் வரும்னு கொடுத்திருக்காங்க. அப்ப சொல்லின் முதலில் வரும் எழுத்துனா ஒண்ணும் கிடையாது. உயிரெழுத்து 12மே சொல்லின் முதலில் வரும். க, ச, த, ந, ப, ம ஆகிய வரிசையில இருக்கிற எல்லா உயிர்மெய் எழுத்துக்களுமே வரும். ங, ஞ, ய, ப ஆகிய வரிசையில வரிசையில ஒரு எழுத்தும், வரிசையில 4 எழுத்துக்களும், வரிசையில 6 எழுத்துக்களும், வரிசையில 8 எழுத்துக்களுமே வந்து சொல்லின் முதலில் வரும் அப்படின்னு சொல்லுவோம். சோ அப்ப சொல்லின் முதலில் வராத எழுத்துக்கள் என்னென்னலாம் இருக்கு அப்படின்னா, மெய்யெழுத்துக்கள் 18மே எப்பவுமே சொல்லின் முதலில் வராது. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இங்க மேல இருக்குல்ல க, ச, த, ந, ப, ம அதை தவிர மத்த எழுத்துக்கள்லாம் இருக்குல்ல ட, ந, ர, ல, 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 ர, ந ஆகிய 8 உயிர்மெய் எழுத்துக்களின் வரிசையில வந்து ஓர் எழுத்து கூட சொல்லின் முதலில் வராது அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து ஆயுத எழுத்து மெய்யெழுத்து வராத மாதிரி ஆயுத எழுத்தும் சொல்லின் முதலில் வராது. அப்புறம் நம்ம மேல பார்த்த ங, ந, ய, வ இதுல சில எழுத்துக்கள் மட்டும்தான் சொல்லின் முதலில் வரும்னு பார்த்தோம். மீதி இருக்கிற எந்த எழுத்துக்களுமே வந்து சொல்லின் முதலில் வராது அப்படின்னு சொல்றாங்க. சோ அப்ப இதுல பாத்தீங்கன்னா இந்த ட, ந, ர, ல, 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 ர, ந இந்த 8 உயிர்மெய் எழுத்துக்களோட வரிசையில ஒரு எழுத்து கூட வராது. அப்புறம் எப்படி நம்ம டமாரம், ரம்பம், லண்டன், பிரான்ஸ், டென்மார்க் இதெல்லாம் பாத்தீங்கன்னா பிறமொழி சொற்கள். இதை வந்து நம்ம தமிழ்ல மொழிபெயர்த்து எழுதுறோம் அப்படின்னு சொல்றாங்க. இது எல்லாமே பிறமொழி சொற்கள் அப்படின்னு சொல்றாங்க. சோ அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா மொழி இறுதி எழுத்துக்கள். சோ இறுதியில என்னென்ன எழுத்துக்கள்லாம் வரும் அப்படின்னு பார்த்தோம்னா, சோ சொல்லின் இறுதியில் வரும் எழுத்துக்களை மொழி இறுதி எழுத்துக்கள் அப்படின்னு சொல்லுவோம். சோ உயிரெழுத்துக்கள் 12ம் மெய்யுடன் சேர்ந்து உயிர்மெய் எழுத்தா மட்டும்தான் என்ன பண்ணும் அப்படின்னா சொல்லின் இறுதியில் வரும். அதே மாதிரி ந, 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 ம, ய, ர, ல, வ, ல, ள, ந ஆகிய மெய்யெழுத்துக்கள் 11 மொழியின் இறுதியில் வரும் அப்படின்னு சொல்றாங்க. இந்த 11 மெய்யெழுத்துக்கள் மட்டும்தான் சொல்லின் இறுதியில் வரும். அது போக உயிர்மெய் எழுத்துக்கள் வந்து சொல்லின் இறுதியில் வரும் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இப்ப இந்த மெய்யெழுத்துக்கள் மட்டும்தான் என்ன பண்ணும் அப்படின்னா சொல்லோட இறுதியில வரும். அதுவும் எப்படி வரும்னா உறிஞ்சு, வெறிந்து, அவ் இந்த மாதிரி வந்து வரும். அப்புறம் அப்ப மொழி இறுதி யாகா எழுத்துக்கள் எதெல்லாம் இறுதியில வராது? உயிரெழுத்துக்கள் வந்து எப்பவுமே இறுதியில வராது. அளபடையில மட்டும்தான் உயிரெழுத்துக்கள் வந்து வரும். உயிரெழுத்துக்கள் வந்து எப்பயுமே என்ன பண்ணாதுன்னா சொல்லோட இறுதியில வராது அப்படின்னு சொல்றாங்க. உயிரெழுத்துக்கள் மெய்யெழுத்துடன் இணைந்து உயிர்மெய்யா மட்டும்தான் வந்து சொல்லோட இறுதியில வரும். அளபடை எழுத்துக்கள் இடம்பெறும் போது மட்டும்தான் வந்து உயிரெழுத்துக்கள் என்ன பண்ணுனா சொல்லோட இறுதியில வரும் அப்படின்னு சொல்றாங்க. அதே மாதிரி ஆயுத எழுத்தும் என்ன பண்ணாது அப்படின்னா சொல்லோட இறுதியில வராது. ஆயுத எழுத்து வந்து இடையில் மட்டும்தான் வரும். இறுதியிலும் முதலிலும் வராது. அதுக்கப்புறம் க, ஞ, ச, ட, த, ப, ர ஆகிய 7 மெய்யெழுத்துக்களும் சொல்லின் இறுதியில் வருவதில்லை. சோ மேல பார்த்தோம் 11 மெய்யெழுத்துக்கள் வந்து சொல்லின் இறுதியில் வரும்னு பார்த்தோம். சோ மொத்த மெய்யெழுத்துக்கள் 18 இருக்கு. அதுல 11 மெய்யெழுத்துக்கள் வந்து சொல்லின் இறுதியில் வரும் அப்படின்னா, அப்ப மீதி இருக்கிற 7 எழுத்து பார்த்தீங்கன்னா சொல்லின் இறுதியில் வராது. அந்த மெய்யெழுத்துக்கள் தான் வந்து இங்க குடுத்திருக்காங்க. சோ இக்கு, இங்கு, இச்சு, இட்டு, இத்து, இப்பு, இட்டு. சோ அந்த 7 மெய் எழுத்துக்களும் பார்த்தீங்கன்னா சொல்லின் இறுதியில் வருவதில்லை அப்படின்றாங்க. அப்புறம் உயிர்மெய் எழுத்துக்களுள் ஞ வரிசையில் ஞ எழுத்து வரிசையின் சொல்லின் இறுதியில் வராது அப்படின்னு சொல்றாங்க. அதே மாதிரி எகர வரிசையில வந்து கே முதல் நே வரைக்கும் உள்ள உயிர்மெய் எழுத்தும் வந்து முடிய எந்த உயிர்மெய் எழுத்துமே வந்து மொழியோட இறுதியில வர்றதில்ல. கேல இருந்து நே வரைக்கும் இருக்கிற எந்த உயிர்மெய் எழுத்துமே வந்து இறுதியில வராது அப்படின்றாங்க. ஒகர வரிசையில நோ தவிர பிற எந்த எழுத்துக்களுமே வந்து என்ன பண்ணாது சொல்லோட இறுதியில வராது. நோ அப்படின்றதுக்கு வந்து துன்பம் அப்படின்ற பொருள் இருக்கு. ஓரெழுத்து ஒரு மொழியில வந்து நோ அப்படின்னா துன்பம் அப்படின்ற பொருள் இருக்கு அப்படின்னு சொல்றோம். சோ இப்ப இவ்வளவுதான். அதாவது இறுதி எழுத்துக்கள் வந்து பாக்குறோம். இறுதியில என்னென்ன எழுத்தெல்லாம் வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா சோ உயிரெழுத்து 12 மெய்யெழுத்து 18ம் சேர்த்து அதாவது உயிரும் மெய்யும் சேர்ந்து உயிர்மெய் எழுத்தா மட்டும்தான் என்ன பண்ணும் அப்படின்னா சொல்லின் இறுதியில் வரும். அதே மாதிரி இந்த 11 மெய்யெழுத்துக்களும் சொல்லின் இறுதியில் வரும்னு பார்த்தோம்.
அப்ப எதெல்லாம் வராது அப்படின்னு பார்த்தோம்னா உயிரெழுத்துக்கள் எதுவுமே சொல்லின் இறுதியில் வராது. அளபடையா இருந்தா மட்டும் அளபடையில மட்டும்தான் இறுதியில வந்து உயிரெழுத்துக்கள் வரும். அதே மாதிரி ஆயுத எழுத்து சொல்லின் இறுதியில் வராது. அங்க மேல கொடுத்திருக்க 11 எழுத்துக்களை தவிர மீதி இருக்கிற 7 மெய்யெழுத்துக்களுமே வந்து என்ன பண்ணாது, சொல்லின் இறுதியில் வராது அப்படின்னு சொல்றாங்க. அது போக வேற எந்த எழுத்துக்கள்லாம் வராது அப்படின்னு பார்த்தோம்னா ஞ வரிசையில வந்து எந்த எழுத்துமே சொல்லின் இறுதியில் வராது. அப்ப கார்த்திக், ஹாங்காங், ஆஹ் சுஜித் இதெல்லாம் வர்றது எது அப்படின்னா இதெல்லாமே பிறமொழி சொற்கள் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. சோ அதுக்கப்புறம் வந்து எகர வரிசையில கேல இருந்து நே வரைக்கும் இருக்கிற எந்த உயிர்மெய் எழுத்துமே வந்து சொல்லோட இறுதியில வராது. ஒகர வரிசையில நோ தவிர வேற எந்த உயிர்மெய் எழுத்துமே வந்து என்ன பண்ணாது, சொல்லோட இறுதியில வராது. நோ அப்படின்றது ஒரு எழுத்து ஒரு மொழியில துன்பம் அப்படின்ற பொருள்படும் சொல்றோம். அப்புறம் சொல்லோட இடையில் வரும் எழுத்துக்கள் அப்படின்னு பார்த்தோம்னா மெய்யெழுத்து 18மே இடையில் வரும். உயிர்மெய் எழுத்து எல்லாமே வந்து இடையில் வரும். ஆயுத எழுத்தும் இடையில் தான் வரும். சோ அளபடையில மட்டும்தான் உயிரெழுத்துக்களும் இடையில் வரும் அப்படின்னு சொல்றாங்க. சோ மெய்யெழுத்து அப்ப இடையில் வந்து பாத்தீங்கன்னா எல்லாமே வரும். அதுவே அளபடையில மட்டும் உயிரெழுத்துக்கள் மட்டும் பாத்தீங்கன்னா அளபடையில வந்து சொல்லின் இடையில் வரும். மத்தபடி மெய்யெழுத்து 18ம் உயிர்மெய் எழுத்து ஆயுத எழுத்து எல்லாமே பாத்தீங்கன்னா சொல்லின் இடையில் வரும் அப்படின்னு சொல்லுவோம். சோ அதுக்கு அடுத்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு பேராகிராஃப் மாதிரி கொடுத்திருப்பாங்க. அதுல வந்து என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா ராமன் விளைவு பத்தி சொல்லியிருப்பாங்க. ஸோ 1928 பிப்ரவரி 28ஆம் நாள் தான் வந்து ராமன் விளைவு வந்து கண்டுபிடிக்கப்பட்டு வெளியிடப்பட்டது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ இந்தியாவுக்கான அறிவியலுக்கான முதல் நோபல் பரிசு பெற்று தந்தது வந்து ராமன் விளைவு தான். ஸோ இந்தியாவிற்கான அறிவியலுக்கான முதல் நோபல் பரிசு பெற்று தந்தது. ஸோ அதை வந்து அது கண்டுபிடிக்கப்பட்ட பிப்ரவரி 28 தான் நம்ம வந்து தேசிய அறிவியல் நாளா கொண்டாடிட்டு வரோம். ஸோ அப்ப ராமன் விளைவை கண்டறிந்தவர் யார் அப்படின்னா சசிவி ராமன் தான் கண்டுபிடிச்சிருப்பாரு. சோ ராமன் அவர்களுக்கு நோபல் பரிசு பெற்று தந்த கேள்வி எது அப்படின்னா கடல் நீர் ஏன் நீல நிறமாக காட்சியளிக்கிறது அப்படின்றதான். சோ தேசிய அறிவியல் தினம் எப்போது கொண்டாடப்படுகிறது அப்படின்னு பாத்தீங்கன்னா பிப்ரவரி 28. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கலைச்சொல் கொடுத்துருக்காங்க. ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அப்படின்னா செயற்கை நுண்ணறிவு அப்படின்னு சொல்றோம். ஏஐ அதாவது ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அப்படின்னா செயற்கை நுண்ணறிவு. சூப்பர் கம்ப்யூட்டர் அப்படின்னா மீத்திறன் கணினி அப்படின்னு சொல்லுவோம். சேட்டிலைட் அப்படின்னா செயற்கைக்கோள் அப்படின்றோம். சேட்டிலைட் அப்படின்னா செயற்கைக்கோள். இன்டெலிஜென்ஸ் அப்படின்னா நுண்ணறிவு அப்படின்னு சொல்றோம். ஸோ இதோட பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 6th புக்ல இயல் 3 வந்து கம்ப்ளீட் ஆயிடுச்சு. ஸோ அடுத்து வந்து இயல் 4 வந்து நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். தேங்க்யூ.